ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் மதன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார் லோ ப்ரைஸ் ப்ரொஜெக்டர் போடுங்கன்றதுக்காக. அவருக்காகவே ப்ரொஜெக்டர் வாங்கி வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கன் ஒரு கேட்டால் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்காக. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். இதாங்க ப்ரொஜெக்டர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லென்ஸு 1080p பிக்சல் ஹெச்டி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம்னாக்கா ஹெட்செட் பின் அண்ட் 12V DC. அப்புறம் பேக் சைடு பார்த்தாக்கா VGA சப்போர்ட் ஒன்று, அப்புறம் IR சென்சர், HDMI கேபிள் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக HDMI இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தாக்கா USB அண்ட் AV இன் SD கார்டு. பேக் சைடில் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் எப்படி தான் இருக்கும். ரிமோட் இல்லைனாலும் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக முன்னாடி பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிமோட்டு எப்பயுமே பத்திரமா வச்சுக்கோங்க, தொலைச்சிடாதீங்க. அப்புறம் 12V AC அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட AV இன்புட்டை எடுக்கிறதுக்காக கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம். நம்மளுக்கு தனியாக அவுட்புட் எடுக்கிறதுக்காக ஹெட்செட் சிம்பிள் போட்ட மியூசிக் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னாக்கா ஹோம் தேட்டர்லையோ இல்லை ஆம்ப்ளிஃபையர்லையோ எடுத்துக்கலாம். அப்புறம் 12V DCன்னு கொடுத்துருக்காங்க. அது போட்டால் தான் நம்ம ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். VGA எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா, பிசியில் டிஸ்பிளே அல்லது வேறு ஏதாவது ஒர்க் ஆகலனாலோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் IR சென்சார் ரிமோட் யூஸ் பண்ணும்போது ரிமோட் ஒர்க் ஆகிறதுக்காக IR சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDMI கேபிள் நம்ம செட்டப் பாக்ஸோ அல்லது டிவியிலேருந்தோ கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சைடில் USB அண்ட் AV இன் SD கார்டு. இப்போ எதனா புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏற்றி நம்ம USBலே பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் AV டிவிலேருந்து சாதா டிவிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஜெக்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு தேவையானப்போ இந்த லென்ஸை நம்ம கரெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிக்சல் வர நம்ம ஃப்ரண்ட்டில் நவுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு பிக்சல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பேக் சைடு இருக்குது, அதனால் நம்ம டேர்ன் பண்ணிப்போம். இப்போ நம்ம பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் அப்புறமேட்டு நம்ம டிவி வச்சு ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூவின்றதை கிளிக் பண்ணுவோம். அப்புறம் பென்ட்ரைவ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான படத்தை சூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ண கொஞ்சம் லோடிங் ஆகட்டோன்னா அப்புறம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பிக்சல் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லா இருக்குது. ஓவராலாக நம்ம 32 இன்ச்சு கொடுத்து 34,000 25,000 கொடுத்து டிவி வாங்கிறதோட நம்ம 3,500 ரூபா கொடுத்து நம்ம வீட்டே பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட டபுள் மடங்கு பெருசாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லைட் போட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேணுறவங்க நான் லிங்க்கு தரேன், வேணுறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிக்குது. நம்ம சேனல் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.